வருகின்ற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கும் நிலையில் 15 கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க 15 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணிகளை மண்டல வாரியாக ஒருங்கிணைந்து துரிதப்படுத்த 15 IAS அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சண்முக பிரியன் இணைகிறார். பிரியன், மேலதிக விவரங்கள். வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த சூழலில் சென்னை மாநகராட்சியில் இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்கவும், அது மட்டுமில்லாமல் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலங்களில் மண்டல வாரியாக அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து பணிகளை துரிதப்படுத்தவும் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து தற்போது தமிழ்நாடு அரசானது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரி என 15 IAS அதிகாரிகளை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் துணை ஆணையர்களாக பணியாற்றிய சமீரன் IAS, குமரவேல் பாண்டியன் IAS, மேகநாத் ரெட்டி IAS உள்ளிட்ட 15 IAS அதிகாரிகளை சென்னை மாநகராட்சியுடைய 15 மண்டலங்களுக்கும் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமனம் செய்து உத்தரவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் காலையில் தான் வடகிழக்கு பருவமழை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருந்த சூழலில் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்திருக்கக்கூடிய அரசாணை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த அதிகாரிகளை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஒவ்வொரு பகுதிகளிலும் எது போன்ற பகுதிகள் தாழ்வான பகுதிகளாக இருக்கின்றது, அந்த தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கக்கூடிய பட்சத்தில் அங்கு செய்ய வேண்டிய உடனடிக்கை நடவடிக்கைகள் என்ன, பொதுமக்களுக்கு முன்கூட்டியே செய்து கொடுக்க வேண்டிய இந்த தங்குமிடங்கள், உணவு வசதிகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்யக்கூடிய பணிகள், மேலும் மருத்துவ முகாம்கள் கட்டமைப்பது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் இவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் இந்த மண்டல வாரியாக பணியாற்றக்கூடிய மாநகராட்சி பணியாளர்களுடன் இணைந்து இந்த கண்காணிப்பு அதிகாரிகளும் அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சி முழுவதும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் துரிதப்படுத்தி முடிக்கிற வகையிலும் அதனையும் கண்காணிக்கக்கூடிய பணிகளையும் இந்த அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். மேலும் ஒவ்வொரு மாநகராட்சியுடைய ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கக்கூடிய மாநகராட்சி பணியாளர்களுடன் இணைந்து இந்த கண்காணிப்பு IAS அதிகாரிகளும் அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து துரிதப்படுத்தக்கூடிய வகையில தான் பணிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசுடைய அரசாணையை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS வெளியிட்டு இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட 15 IAS அதிகாரிகளும் உடனடியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களிலும் தங்களுடைய பணிகளை தொடங்க இருப்பார்கள் எனவும் இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மழை தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையில கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டமாக அவை அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில்தான் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களுக்கும் தலா ஒரு கூடுதல் IAS அதிகாரிகளை கண்காணிப்பு அலுவலர்களாக நியமனம் செய்து அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.